செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஒடிஷா மாநில மக்களவை தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலையும் சந்திக்கிறது. நாளை தொடங்கி 4 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் கட்சிகள் கடந்த முறை பெற்ற வெற்றிகள், இம்முறை போட்டியிடும் இடங்கள் உள்ளிட்ட விவரங்களை தற்போது காணலாம். இந்தியாவின் கிழக்கு பகுதி மாநிலமான ஒடிஷாவில் 147 சட்டப்பேரவை தொகுதிகளும் 21 மக்களவை தொகுதிகளும் உள்ளன. இதில் 2019ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் கட்சி 112 இடங்களில் வென்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. 23 இடங்களில் வென்ற பாஜக ஒடிஷாவின் 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்தது. காங்கிரஸ் 9 இடங்களை வென்றது. மார்க்சிஸ்ட் ஓரிடத்திலும் சுயேட்சை ஓரிடத்திலும் வெற்றி பெற்றனர். கடந்த தேர்தலைப் போல இந்த முறையும் மும்முனை போட்டியே நிலவுகிறது. ஆளும் பிஜு ஜனதா தளமும் பிரதான எதிர்க்கட்சியான பாஜகவும் மொத்தமுள்ள 147 தொகுதிகளிலும் களம் காண்கின்றன. காங்கிரஸ் 145 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ள நிலையில் மார்க்சிஸ்ட் வேட்பாளருக்கு 1 தொகுதியில், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேட்பாளருக்கு 1 தொகுதியிலும் ஆதரவளிக்கிறது. மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை பிஜு ஜனதா தளமும் பாஜகவும் மொத்தமுள்ள 21 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் 20 இடங்களில் போட்டியிடுகிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 1 தொகுதியில் களம் காண்கிறது. இந்தியா கூட்டணியில் உள்ள சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் தலா 1 இடத்தில் தனித்து போட்டியிடுகின்றன. பிஜு ஜனதா தளம் தனது வளர்ச்சிப் பணிகளை முன்வைத்து தேர்தலில் களம் காண்கிறது. மறுபுறம் நவீன் பட்நாயக்கின் தொடர்ச்சியான 20 ஆண்டு ஆட்சியில் எழுந்துள்ள அதிருப்தி சூழலை அறுவடை செய்து கணிசமான தொகுதிகளை கைப்பற்ற பாஜக முனைந்துள்ளது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.